முக வீக்கம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அத்திக்காய், அருகம்புல், வெற்றிலை 3ம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். சீரகமும் கண்டத்துப்பிள்ளையும் அரைச்சி பொடியா இருக்கிறத பொடி கூட சேர்த்துக்கிறோம். பால் சேர்க்கிறப்போ சிந்திரக்கூடாது, தனியா ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இது கூட ஆட்டுப்பால் ஒரு 50 மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறணும். ஆட்டுப்பால் இன்னும் நிறைய கிடைச்சதுனாக்கா மருந்தை குடிச்சிட்டு இன்னும் ஒரு 50 மில்லி 100 மில்லி அளவுக்கு நீங்க சும்மாவே வெறும் வயித்துல குடிச்சுக்கலாம். இந்த மருந்தை குடிச்சிட்டோன்னும் வெறும் வயிறா இருக்கும்போது காலையில காலையில ஒரு 3 நாளைக்கு குடிங்க. குடிச்சிட்டு மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கருப்பையில இருந்து கசடுகள் எல்லாம் வெளியேறி இருக்குதுன்னா அந்த நாட்கள்ல வந்து மாமிச உணவுகள் கொடுப்பாங்க. கிராமப்புறத்துல எல்லாம் பார்த்தாங்கனாக்கா அவங்களுக்கு நாட்டுக்கோழி அந்த சூப்பு குழம்பு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த மருந்து 3 நாளைக்கு வெறும் வயிறுல சாப்பிடணும். அவங்களுக்கு கருப்பைக்குள்ள வந்து வீக்கம் அதிகமா முகம் வீங்குதுனாக்கா, பச்சை தண்ணி சில பேர் குடிச்சிருவாங்க. அப்படி குடிச்சாங்கனாலும் அவங்களுக்கும் வந்து கருப்பைக்குள்ள வந்து அந்த கசடுகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால புண்ணாகி, துர்நாற்றம் வீசிலாம் வந்து கசடுகள் வெளியேறும். அதனால பச்சை தண்ணி குடிக்காம, வெந்நீரா நீங்க குடிச்சீங்கனாக்கா, முகம் வீக்கம், கசடுகள் உள்ளுக்க இருக்கிறதும், புண்ணு எல்லாமே சீக்கிரம் ஆறி சீக்கிரமா நல்லாயிருவீங்க. முகம் வீக்கம், உடம்பு முழுக்க இருக்கிற வீக்கங்கள் சரியாகும். முக வீக்கம் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து.